மதுரையில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆம்னி வேனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. எல்லிஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த ஃபயாஸ் என்பவர் தனது ஆம்னி வேனுக்கு கேஸ் நிரப்பிய சிறிது நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் ஆம்னி வேன் முற்றிலும் எரிந்து சேதமானது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த வருடத்திற்கான மகர விளக்கு காலம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. 19ஆம் தேதி இரவுடன் சாமி தரிசனம் நிறைவு பெற உள்ளது. இதனால் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இந்நிலையில் கோவில் பிரசாதமான அப்பம் அரவணையை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கிச் செல்கின்றனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வாரின் சத்ரு பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது. அந்த பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை வெடித்தது. இந்த இடத்தில் 2 அல்லது 3 தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாகவும் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் அடர் பனிமூட்டம் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்திற்குள்ளானதில் 12 பேர் காயமடைந்தனர். அம்ரோஹா மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டது. காயமடைந்தவர்களை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். விபத்து காரணமாக நீண்ட தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விபத்திற்குள்ளான வாகனங்கள் கிரேன் உதவியுடன் அகற்றப்பட்டன. காரைக்காலில் கார்னிவல் திருவிழாவை முன்னிட்டு மீன்வளத்துறை சார்பாக கட்டுமர படகு போட்டி நடைபெற்றது. மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இதில் பங்கேற்ற நிலையில் போட்டி போட்டு கடலில் சீறி பாய்ந்தது படகு. இதனை கரையோரங்களில் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். எல்லை பாதுகாப்பு மற்றும் ஆயுதங்கள் உற்பத்தி ஆகியவற்றில் முன்பை விட இந்தியா கூடுதல் பலத்துடன் இருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் நாக்பூரில் வெடிமருந்து உற்பத்தி மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை 88 மணி நேரம் நீடித்ததாகவும் அதில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு முடிவும் மிக முக்கியமானது என்றும் கூறினார். மேலும் தற்போதைய காலத்தில் போரின் தன்மை மாறி வருவதாகவும் குறிப்பிட்ட அவர், எரிசக்தி, வர்த்தகம், வரி விதிப்பு, தொழில்நுட்பம் என பல போர் முறைகளாக மாறி வருவதாக கூறினார். இருப்பினும் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்துறையின் உற்பத்தி தளத்தின் முக்கியத்துவம், எல்லை பாதுகாப்பு மற்றும் ஆயுதங்கள் போன்றவை எந்த வகையிலும் குறையவில்லை என்றும் முன்பை விட பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் பேசியுள்ளார். ஹரியானாவின் நூர் மாவட்டத்தில் நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக அங்குள்ள நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 4 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்திர உச்சி மாநாடு சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் தொடங்குகிறது. 23ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் உலகம் முழுவதிலுமிருந்து பல நாட்டு தலைவர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். சிலியின் தெற்கு பகுதிகளில் ஏற்பட்ட பெரும் காட்டுத்தீ காரணமாக அங்கு 16 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள காட்டுத்தீ காரணமாக அரசு அபாய நிலை அறிவித்துள்ளது. காட்டுத்தீயால் சுமார் 20,000 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதிகரிக்கும் வெப்பம் மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ மேலும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
à distância. மேற்கு ஆஸ்திரியாவின் சால்ஸ்பர்க் போங்வாங் பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி 5 பனிசறுக்கு வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 2 படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களுக்கு உதவவும் உடல்களை கண்டறியவும் 4 ஹெலிகாப்டர்கள் கொண்டு வரப்பட்டன. பனிசறுக்கு வீரர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும், அரசின் ஆலோசனைகள் மற்றும் வானிலை எச்சரிக்கைகளை கவனிக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கிழக்கு சீனாவின் ஜியாங்சு மாகாணத்தில் உள்ள லியான் யுங்காங் நகரில் சூவே எனப்படும் புதிய அணுமின் நிலையத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளன. இது சீனாவின் அடுத்த 5 ஆண்டு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தொடங்கப்படும் முதல் அணுசக்தி திட்டமாகும். இந்த ஆலை 2 வகையான அணுசக்தி தொழில்நுட்பங்களை ஒன்றாக பயன்படுத்துகிறது. இதன் ஒரு பகுதி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது, மற்றொரு பகுதி மிக அதிக வெப்பநிலையுள்ள நீராவியை உருவாக்குகிறது. இந்த ஆலை அருகில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு மின்சாரம் மற்றும் நீராவி ஆகிய இரண்டையும் வழங்கும். 2032 இந்த ஆலை செயல்பட துவங்கியதும் நிலக்கரியின் பயன்பாட்டை குறைத்து கார்பன் வெளியேற்றத்தையும் குறைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் முதன்முறையாக குர்து இன மக்களுக்கு குடியுரிமை மற்றும் மொழியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களுக்கு முன்பு குடியுரிமையை இழந்த குர்து இன மக்களுக்கு சிரியாவின் அதிபர் அகமது அல் ஷாரா மீண்டும் குடியுரிமை வழங்கியுள்ளார். மேலும் அரபு மொழிக்கு இணையாக குர்தி மொழியை தேசிய மொழியாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளார். இதன் மூலம் இனி பள்ளிகளில் குர்தி மொழி கற்பிக்கப்படும். மேலும் குர்துக்களின் புத்தாண்டு விழாவான நவ்ரூஸ் அன்று ஊதிய கூடிய தேசிய விடுமுறையாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸ் அருகே பெராமா நகரில் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளுக்கு அருகில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீ பிழம்புகள் 20 மீட்டர் உயரம் வரை எழுந்தன. தீ மட்டும் எரிபொருள் சேமிப்பு கிடங்கு முழுமையும் பரவியிருந்தால் ஏதென்ஸ் நகரையும் அழைத்திருக்கக்கூடும் என அதிகாரிகள் அச்சம் தெரிவித்தனர். கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெறவுள்ள பாதுகாப்புத்துறை கண்காட்சிக்கு முன்னதாக கத்தார், சவுதி, குவைத் மற்றும் ஓமன் நாட்டு போர்க்கப்பல்கள் கத்தாரின் ஹமாத் துறைமுகத்திற்கு வந்தடைந்தன. ஜனவரி 22 வரை நடைபெறும் தோஹா சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு கண்காட்சி மற்றும் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்த கப்பல்கள் வந்துள்ளன.